இவரின் பெயர் திரையில் தோன்றினால் போதும் அரங்கமே அதிர்ந்துவிடும். இவர் கண்ணசைத்தால் போதும் ரசிகனின் மனம் குளிரும். இவர் புன்சிரிப்பொன்றே போதும் கவலைகள் தவிடுபொடியாகும். இவர் ஒரு சொல்லுதிர்த்தால் போதும் அரசியலே ஆட்டம் காணும். இவர் கையசைத்தால் போதும் தமிழ்நாடே மாற்றம் காணும். இவரின் ஒவ்வொரு வசூல் சாதனையும் பாக்ஸ் ஆபீஸிற்கு புதுவரை விலக்கணமாகும். இவரின் ஒவ்வொரு சிறு அசைவும் சமூக வலைத்தளங்களில் பெருமளவில் ட்ரெண்ட் ஆகும். இவ்வளவுமேல் அரசியல் என்ட்ரி என்ற வதந்தியொன்றே போதும் பலருக்கு அள்ளுவிடும். வெற்றி மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 1992 நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து நாளைய தீர்ப்பில் கதாநாயகனாக அடிக்கல் நாட்டி அறிமுகமானார். முதல் படம் தோல்வியெனினும் அதையே படிக்கல்லாக்கி உயர நடக்க ஆரம்பித்தார். இந்த முகமெல்லாம் பணம் கொடுத்து யார் பார்ப்பார் என உருவ கேலி செய்த போதும் அமைதியாய் பக்குவமாய் தன்னம்பிக்கையோடு வேறு நடை போட ஆரம்பித்தவர். பல வெற்றி தோல்விகளின் பின்னர் மக்கள் மனதில் ஒரு கதாநாயகனாக நிற்க பல போராட்டங்களை சந்திக்க நேர்ந்தது. தமிழ் சினிமாவின் கால ஓட்டத்தில் பல வருட போராட்டத்தில் அவரது எதிர்கால வாழ்க்கையையே பணயம் வைத்து ஆரம்பித்த இவர் பயணம் இன்று உலகை ஆளும் இணையத்தையே ஆட்டிப்படைக்கும் தொட முடியாத உச்சத்தில் இன்றும் அதே அமைதியுடனும் அதே பக்குவத்துடனும் புன்னகையையும் ஆயுதமாக்கி 28 ஆண்டுகளாய் பல கோடி ரசிகர்களின் நெஞ்சமெனும் சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருப்பவர். பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும் உள்ளிட்ட படங்கள் மூலம் கிடைத்த பாராட்டுகளும் வெற்றிகளும் அவரை ஒரு கதாநாயகனாக மக்கள் மனதில் நிலைநிறுத்த உதவியாக இருந்தன. இவ்வாறான காதலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களை நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இளைய தளபதியாக கவனம் பெறத் தொடங்கினார். கதாநாயகன் என்றால் நகைச்சுவை செய்ய முடியாதென்ற எழுதப்படாத விதிமுறையை திருப்பி எழுதியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை அடுத்து நகைச்சுவை உணர்வுடன் கூடிய ஒரே கதாநாயகனாக இன்று வரை கொடிகட்டி பறப்பவர் தளபதி விஜய். பூவே உனக்காக, மின்சார கண்ணா, ஃப்ரெண்ட்ஸ், வசீகரா, கில்லி, சச்சின், வேலாயுதம் போன்ற பல திரைப்படங்கள் இவரின் நகைச்சுவை காட்சிகளுக்காக மட்டுமே இன்று வரை இணையங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2004 கில்லி தமிழ் சினிமா வரலாற்றில் முதலாவது 50 கோடி ரூபாய் வசூல் சாதனை என்ற பெரும் இமாலய வெற்றியை நிகழ்த்தி காட்டியது. அதனை தொடர்ந்து கடந்த 10 வருடங்களில் காவலன், நண்பன், துப்பாக்கி, கத்தி, தெரி, மெர்சல், சர்க்கார், பிகில் என மிக பெரிய வணிக வெற்றியை அலட்டல் இல்லாமல் தனதாக்கி கொண்டார் தளபதி. கில்லியை தொடர்ந்து துப்பாக்கி முதலாவது 100 கோடி ரூபாய் வசூலை எட்டியது. அதையும் தாண்டி பிகில், சர்க்கார், மெர்சல் என்பன 250 கோடி வசூலை எட்டியது. அவரது அசாத்திய சாதனைகளை முறியடிக்க அவரால் மட்டுமே சாத்தியமானது. அபார நகைச்சுவை உணர்வு மட்டுமன்றி அசாத்திய நடன திறமையும் தன்னகத்தே கொண்ட மாபெரும் கலைஞரிடம். இவரது திரைப்படங்களில் இன்ட்ரோ பாடல்களுக்கு ஆடாத கால்களில் நடனத்தோடு மட்டும் நின்று விடாது. சங்கீதம் முறையாய் கற்காவிடினும் அன்னையின் வழிகாட்டலும் கேள்வி ஞானமுமாய் பாடல் கலையிலும் கற்று தேர்ந்து வசீகரமான குரலில் பல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். தனது திரைப்படங்களில் மட்டுமன்றி சக நடிகர்களுக்கும் குரல் கொடுத்த ஒரே ஒரு நாயகன் எங்கள் தளபதி. மாஸ் காட்சிகள், பஞ்ச் வசனங்கள், காதல், நகைச்சுவை, நடனம், சென்டிமெண்ட் என ஜனரஞ்சக அம்சங்களை தாண்டி வலுவான திரைக்கதை, சமூக பிரச்சனைகளை பிரதிபலிக்கும் காட்சிகள், மக்களின் அரசியல் உள்ள கிடக்கைகளை வெளிக்கொண்டு வரும் வசனங்கள் என எல்லா ரசிகர்களும் தொடர்பு படுத்திக் கொள்ளும் வகையில் அனைத்து வயதினரும் ரசிக்கும்படியாக அமைந்திருப்பதே தளபதியின் அளப்பரிய வெற்றிக்கு காரணம்.
வெறுமனே திரைப்படத்தில் வீரவசனம் பேசிவிட்டு செல்லும் நடிகர்கள் மத்தியில் நிஜ வாழ்க்கையிலும் தன்னால் என்ற உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார் எங்கள் தளபதி. தன் சார்ந்த தன் தமிழ் சார்ந்த மக்களை மகிழ்ச்சி படுத்தவும் மரியாதை செய்யவும் தளபதி என்றும் தவறியதில்லை. அது மட்டுமல்லாமல் தக்க சமயத்தில் முக்கியமான பிரச்சனைகளுக்காக முதலாளாக நிற்பது மட்டுமன்றி தேவைப்படும் நேரத்தில் அதற்காக குரல் கொடுக்கவும் தயங்கியதில்லை எங்கள் தளபதி. அவர் திரையில் செய்த சாதனைகளை ரசிகர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் சாதிப்பதற்காக அவர் கால் பதிக்கும் மேடைகளில் குட்டி கதை மூலம் மக்களையும் ரசிகர்களையும் ஊக்குவிக்க தவறியதில்லை. ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக்கி கல்வி முதல் கொரோனா வரை அனைத்திலுமே முன்னின்று உதவி செய்பவர். சில நேரங்களில் நேரடியாகவும் பல நேரங்களில் மறைமுகமாகவும் அலட்டல் இல்லாமல் உதவி செய்யவும் அளவில்லாமல் அன்பு காட்டவும் தவறியதில்லை எங்கள் தளபதி. ஏற்றம் இறக்கம் எல்லாவற்றையும் கடந்து முன்னணி நட்சத்திரமாக அசைக்க முடியாத ஆல விருட்சமாக விண்ணோக்கி வளர்ந்து நிற்கும் தமிழகம் மட்டுமன்றி உலகில் இருக்கும் ஒவ்வொரு தமிழனின் அகத்திலும் ஒலிக்கும் ஒரே பெயரின் மொத்த உருவமாக எங்கள் தளபதி. உருவக்கேலி செய்தவர்களின் மத்தியில் இவரின் உயர்வுக்கு வேலி இல்லை என உழைத்து உயர்ந்து நிற்கும் எங்கள் தளபதி. இன்று இணையத்தின் இமயம் அமேசானில் இல்லத்திரையில் படம் பார்க்கும் யுகத்திலும் ரசிகன் வெள்ளித்திரையில் கொண்டாடி ரசிக்க வேண்டும் என சாதாரண நிலை திரும்பி திரையரங்கு திறக்கும் வரை திரைப்படம் வெளியாகாமல் ரசிகனோடு சேர்ந்து தானும் காத்திருக்கும் ரசிகனை மதிக்கும் ஒரே தலைவன் எங்கள் தளபதி. சமூக வலைத்தளங்களில் இவர் அதிகம் ஆக்டிவ் இல்லை எனினும் அறிமுகமான ஆண்டு முதல் 2020 முதன்முறையாக இவரது திரைப்படம் திரைக்கு வராமல் இருப்பினும் தீபாவளிக்கு வெளியான மாஸ்டர் திரைப்படத்தின் டீசர் 24 மணி நேரத்தில் 20 மில்லியன் பார்வைகள் மற்றும் 2 மில்லியன் விருப்புகள் என வரலாறு காணாத சாதனையை நிகழ்த்தி இத்தனை சாதனைகளையும் சாதாரணமாக நிகழ்த்திவிட்டு இத்தனை கோடி ரசிகர்களின் பாசத்திற்கு உரித்தான எங்கள் தளபதி திரையுலகில் 28 ஆண்டுகளை பூர்த்தி செய்தமைக்காக விஜய் ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேன் பேஜ் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி கொண்டாடி மகிழ்கிறோம்.